ஒரு பெர்ஃபெக்ட்டான இட்லி பொடி எப்படி செய்யலான்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இட்லி பொடி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. இது ரோட்டு ஓரங்களில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹோட்டலில் இட்லியோட நான் தொட்டு சாப்பிட்டேன். ரொம்ப பெர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனுடைய ப்ரொசீஜரை அப்படியே கேட்டுட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதனுடைய கலராக இருக்கட்டும், அதனுடைய காரத்தன்மையாக இருக்கட்டும், அதனுடைய சுவையும் இருக்கட்டும், அவ்வளோ பெர்ஃபெக்டாக சூப்பராக வந்துச்சு எனக்கு. அதை அப்படியே உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு முதல்ல ஒரு பேனில் எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்காம 60 மிளகாய் எடுத்திருக்கேன். 60 மிளகாயும் சேர்த்துங்க, காம்புகளோடு சேர்த்துங்க. காம்புகளை எடுத்துட்டு சேர்த்திங்கன்னா அதனுடைய விதைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும், கருகி போயிடும், நல்லா இருக்காது. அதே மாதிரி நம்ம எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நாள் வராது. அந்த எண்ணெயோட அந்த சிக்கு வாடை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்மெல் வரும். அதனால எண்ணெய் சேர்க்காதீங்க. இப்போ இதை மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் வறுத்தீங்கனாலே போதும். அப்படியே அந்த மிளகாய் சூடேறி நல்ல ஒரு வாசனை வரும். அந்த அளவுக்கு வறுத்துக்குங்க. மிளகாய் இது மிதமான காரம் இருக்கும். அதனால நான் இன்னைக்கு 60 மிளகாய் போல சேர்த்துருக்கேன். இது கிட்டத்தட்ட 60 கிராம் அளவுக்கு இருக்கும். நீங்கள் குண்டு மிளகாயையும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குன்னா ஒரு 50 மிளகாய் அளவுக்கு சேர்த்துக்குங்க, சரியா இருக்கும். இப்போ பாருங்க, ரொம்ப நிறமாறல, அதே சமயத்தில் நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இப்போ இதை அப்படியே எடுத்து வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததான் அதே பேன்ல 1 கப் கடலைப்பருப்பு. இது சரியா 250 கிராம் அளவுக்கு இருக்கும். உங்ககிட்ட கருப்பு உளுந்து தான் இருக்குன்னா தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இதையும் மிதமான தீயில வச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த மாதிரி பருப்பு வகைகளை வறுக்கும் போது ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல வச்சு வறுக்காம மிதமான தீயில வச்சுட்டு வறுத்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா வறுபட்டு அழகா பொன்னிறமா நல்ல ஒரு வாசனையோட சிவந்து வரும். இட்லி பொடிக்கு மட்டும் அந்த வறுக்கிறதுல தான் இருக்கு பக்குவமே. எந்த அளவுக்கு நீங்க பக்குவமா வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இட்லி பொடி சுவையாவும் அதுக்குண்டான நல்ல நிறத்தோடையும் கிடைக்கும். ரொம்ப ஃபாஸ்டா அவசர அவசரமா வறுத்துட்டீங்க அப்படின்னா சரியா வறுபடாது, இட்லி பொடியும் சுவை மாறிடும். இப்ப பாருங்க, நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு, நிறமும் கொஞ்சம் மாறி இருக்கு. இதை இப்போ நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மிளகாய் மாற்றி வச்சிருந்தோம்ல, அந்த பிளேட்டில் மாற்றாம தனியாக இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததான் அதே பேன்லே மறுபடியும் எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காம 1/2 கப், அதாவது 1 கப் உளுந்த பருப்பு எடுக்கிறீங்கன்னா அந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கங்க. இது சராசரியாக ஒரு 120 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதையும் மிதமான தீயில வச்சுட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்குங்க. நல்ல ஒரு வாசனை வரும் வறுபட்ட பிறகு. இப்போ பாருங்க, இந்த மாதிரி இதையும் இப்போ நம்ம அந்த உளுந்து வறுத்து வச்சிருக்கோம்ல அதே பிளேட்லேயே மாற்றிக்கலாம். அடுத்ததான் அதே பேன்லே 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு சேர்க்குறேன். எள்ளு சேர்த்த உடனே ஏற்கனவே பேன் நல்ல ஹீட்டாக இருக்குது அப்படின்றதுனால அப்படியே நல்லா வெடிச்சு வர ஆரம்பிக்கும். மற்ற இடத்துல எல்லாமே செதற ஆரம்பிச்சிரும். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்க. சப்போஸ் ஓவராக செதற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் மேலே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. அந்த வெடிப்பு சத்தம் அடங்கின பிறகு அந்த பிளேட்டை திறந்து பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருக்கு. இதையும் நம்ம அந்த உளுந்து வறுத்து வச்சிருந்தோம்ல அதே பிளேட்டுக்கே மாற்றிக்கலாம். அடுத்ததாக அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்குங்க. இதுவும் அதே மாதிரி வெடிச்சு வர ஆரம்பிக்கும். பிளேட் போட்டு மூடிக்குங்க. அந்த வெடிப்பு அடங்கினதுக்கு அப்புறமா திறந்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கங்க. ஏற்கனவே பேன் நல்லா ஹீட்டாக இருக்குன்றதுனால சட்டுன்னு இது அப்படியே வெடிப்பட்டு வந்துடும். இது இப்போ இந்த எள்ளையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தோம்ல அது கூட சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததாக பேனில் சும்மா ஒரு 2 துளி இல்லைன்னா ஒரு 3 சொட்டு அளவுக்கு எண்ணெய், ரொம்ப நிறைய சேர்க்கக்கூடாது. வேறு எந்த இடத்துலையுமே நம்ம எண்ணெய் சேர்த்துருக்க மாட்டோம். இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு 2 சொட்டு இல்லை 3 சொட்டு போல் சேர்த்துட்டு பெருங்காயம், அதாவது ஒரு உருண்டையா, அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு பெருங்காயம் எடுத்திருக்கேன். இதை கட்டி பெருங்காயம் மேக்சிமம் பயன்படுத்துங்க. கட்டி பெருங்காயம் இல்லைன்னா பெருங்காய பொடி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் பெருங்காய பொடியை வறுக்காதீங்க. இப்போ இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பிச்சுக்கலாம். பிச்சுட்டு இப்போ இதில் சேர்த்திங்க அப்படின்னா அந்த எண்ணெயோட நல்லா பொரிஞ்சு வரும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்கறதுனால இந்த இட்லி பொடியில் அந்த எண்ணெய் வாடை அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது, பயப்பட வேணாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா அப்படியே ஒரு மாதிரி நிறம் மாறி வந்த பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த மிளகாய், அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த கடாயில் அந்த எண்ணெய் கொஞ்சம் இருக்கும் அந்த பெருங்காய வாசனையோட. அப்படி இப்படி கலந்து விடும்போது அந்த பெருங்காயத்தினுடைய வாசனை அந்த மிளகாயில் நல்லா பர்ஃபெக்டாக ஏறும். இது ரொம்ப ரொம்ப ஒரு சீக்ரெட்டான டிப்ஸ் இது. இந்த டிப்ஸை பயன்படுத்தி தான் இட்லி பொடி நல்ல வாசனையாகவும் நல்ல ஒரு நிறத்தோடையும் இருக்குது. அந்த எண்ணெய் அப்படியே அந்த மிளகாய் மேலே அப்படியே ஒரு ஷைனிங்காக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. மிளகாய் கருவிடக்கூடாது. ஜஸ்ட் மிளகாய் சேர்த்து லைட்டாக ஒரு பெரட்டிட்டு உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லா பொருளுமே நல்லா ஆறணும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. அதாவது மிளகாயும் பெருங்காயம் மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். மற்ற பொருட்கள் எல்லாமே வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த மிளகாயில் காம்பு இருக்கும்ல, அந்த காம்புகளை கத்திரிக்கோலை பயன்படுத்தி எடுத்துக்குங்க. இல்லைன்னா கையால் கிள்ள முடிஞ்சால் கையால் கூட நீங்கள் கிள்ளிட்டு எடுத்துக்கங்க. அடுத்ததாக ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் அந்த பெருங்காயமும் மிளகாயும் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. இந்த மாதிரி இருக்கணும்.
ஃபஸ்ட்டு நம்ம மிளகாயை மட்டும் தனியாக அரைக்கும் போது தான் அந்த மிளகாயும் பெருங்காய பொடியும் நல்லா அரைஞ்சிட்டு நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். அப்போ தான் அந்த நிறம் வந்து உங்களுக்கு இட்லி பொடிக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூட இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ மறுபடியும் இதை நம்ம நல்லா அரைக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன். சில பேருக்கு ரொம்ப குறகுறப்பாக இருந்தால் பிடிக்கும். அந்த மாதிரி தேவைன்னா நீங்கள் அப்படி கூட பொடி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அங்கங்கே அந்த ரவை பதத்துக்கு இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இந்த பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி இருக்கும். இதை வந்து ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு கொட்டிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா சூடு ஆறின பிறகு ஒரு ஈரம் இல்லாத ஏர்டைட் கண்டெய்னரில், அதாவது கண்ணாடி பாட்டில் இல்லைனா வந்து சில்வர் ஏர்டைட் கண்டெய்னர், அதில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 3லிருந்து 4 மாதம் வரைக்கும் அதனுடைய காரத்தன்மை போகாமல் அதனுடைய நிறம் போகாமல் சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து சூடான இட்லியோட கொஞ்சமாக வச்சுட்டு அதில் வந்து லைட்டாக நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படி கையால் இந்த மாதிரி அப்படி குழப்பி விட்டுட்டு இட்லி அப்படி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். அதை விட எல்லாருக்கும் பொடி இட்லி ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் பொடி இட்லி தான் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய பேர். பொடி இட்லியை நான் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செய்து காமிக்கிறேன். முக்கியமாக சில பேர் வீட்டில் இட்லி வந்து ஹார்டாகிடும், இல்லைனா வந்து காலையில் சுட்ட இட்லி வந்து மீந்து போயிடும். அந்த மாதிரி சமயங்களில் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இட்லி வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். நான் ஏற்கனவே வந்து அந்த பொடி வச்சிருந்தால அந்த பிளேட்டே எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி இப்படி கலந்து விட்டுட்டு இட்லி எடுத்து இப்படி முன்னவும் பின்னவும் லைட்டாக அப்படி டிப் பண்ணி எடுத்துக்கங்க. இதே மாதிரி நான் ஒரு 5 இட்லி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது தோசை தவாவை லைட்டாக அப்படி துணி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுங்க, ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. அந்த மிளகாய் பொடி வந்து கருகி போயிடும். அப்படி லைட்டாக அங்கங்கே அப்படி வச்சுட்டு ஜஸ்ட் 1 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க ஒரு பக்கம். மறுபடியும் அப்படியே திருப்பி விட்டுக்குங்க. அவ்வளோதான், சூப்பரான பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி ஹார்டாக இருந்தாலும் சரி இல்லை ஆறிப்போன இட்லியில் செஞ்சாலும் சரி அவ்வளோ சூப்பராக நல்ல பர்ஃபெக்டாக வரும். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இட்லி சப்போஸ் ஹார்டாக இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம தவாவில் போட்டு ஹீட் பண்ணும்போது இட்லி ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். முக்கியமாக நம்ம நல்லெண்ணெயோடு அந்த பொடியை சேர்த்து ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு இட்லி ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இது ரொம்ப சீக்ரெட்டான டிப்ஸு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆறிப்போன இட்லியில் நீங்கள் இது மாதிரி செய்து கொடுத்தாலும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. மேலே லைட்டாக ஒரு சின்ன கிறிஸ்பியோட உள்ள நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். அந்த பொடியோடு சேர்த்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தட் பொடி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அதனுடைய கலர் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும், சுவை சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.